இவனை நம்பி பின்னாடி போறீங்க. இது பெரிய லீடரா? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரொஃபைல் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைல் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை மாசாக வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி இப்படி வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு இப்படி தான் வீடியோவில் நம்ம வீட்டில் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண பார்த்தா நிறைய மோஷன் அப்ளிகேஷன் அந்த ஆப் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோவில் இருக்குது. நான் உங்கள்கிட்ட ஆப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆப் ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தா அப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா நீங்கள் ஆப் பண்ணலாம். கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண புக் ஆப்ஷன் ஒரு ஷேர் ப்ரெஸ் பண்ணி நான் வந்து மேக் பண்ணிப்பேன் வீடியோவை. இதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். லிங்க் கிளிக் பண்ணி புக் ஆப்ஷன் ஷேர் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு மியூசிக்கில் இருக்கும். சம் லிரிக்கில் ஆட் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் ஆட் பண்ணி ஃபுல்லாக செட் பண்ணிட்டு இதில் நீங்கள் எந்த சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நீங்கள் சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேர் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் டைமில் பார்த்தோன்னா 10:25 வந்து பார்த்தா கண்டிப்பாக மாதிரி இமேஜ் லேயர். நெக்ஸ்ட்டு சம் குரூப் லேயர்லாம் இருக்குது. அந்த குரூப் லேயர்லாம் சம் நீங்கள் ஒர்க் வந்து நீங்கள் பண்ணணும். அதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் தான் உங்களால் வந்து ப்ரிவ்யூ வந்து ப்ரிவ்யூவில் வந்து நீங்கள் வந்து பார்த்த மாதிரி பக்காவாக நீங்கள் வந்து மேக் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இங்கே பார்த்தா க்ரீன் கலர் ஒரு ப்ளஸ் சைன் மட்டும் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரேஷியோ பார்த்தா 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் ஆஃப் செலக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் ஆன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மீடியான்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி எடிட் பண்ண போகிற பிக் வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த ஃபோட்டோ வந்து ஸ்டோர் பண்ணிச்சிங்களா ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணுங்கள். பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைடு ப்ளஸ் கிளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சு உங்களுக்கு மேலே பார்த்தா 3 ஆட் போட்டு ஒரு ரவுண்ட் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்த்தான ஃபில் கம்பேஷன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபிக்ஸ் செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு இன்னும் ஜூம் பார்த்தா உங்கள் 2 ஃபிங்கர்ஸ் பண்ணி இமேஜ் வந்து ஜூம் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே சரி ஒரு ஆப்ஷன் பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேம் பேஜ் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடியும்னா சேவ் ராம் செலக்ட் பண்ணி கேலரி வந்து சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஷேர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணினா ஸ்டார்டிங்கில் பார்த்தா இமேஜின் மென்ஷன் பண்ணிக்கிற லேயர்லாம் இருக்கும். சிம்பிள் மாதிரி இதில் இமேஜ்னு சொல்லிட்டு அந்த இமேஜின் மென்ஷன் பண்ணிக்கிற எல்லா லேயர்லையுமே இந்த ஸ்டெப்பில் தான் நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் இருக்குது. அது எப்படி நான் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீழே பார்த்தா இமேஜின் மென்ஷன் பண்ணிக்கிற லேயர் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி இமேஜ் காப்பின்ட்டு 2 டைப்பாக இருக்கும். நீங்கள் இமேஜின்ற மென்ஷன் பண்ணிக்கிறையும் இமேஜ் காப்பின்ற மென்ஷன் லேயர் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா லாக்கில் இருக்கா. இப்போ இந்த லைனில் லாஸ்ட்டாக போட்டு ஸ்டார் போட்டு ஃப்ரேம் மாதிரி ஒரு ஆப்ஷன் போது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அதே சேம் ஆப்ஷன் வந்து கீழே வந்து ஷோ ஆகும். அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து மேலே லெஃப்ட் சைட் அப்படி ஏற போகிற ஒரு ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு அலைன் மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கிராப் அண்ட் பிக் அதில் இருக்கும். இப்போ அந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைடு ப்ளஸ் ஐக்கன் மேலே ரைட் சைடு டாப்பில் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணினா பிக் வந்து இது மாதிரி வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிக் வந்து ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா இமேஜ் லேயருமே சிம்பிளாக நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டபுள் லேயர் அப் அண்ட் டவுனில் டபுள் லேயராக இருக்கும். இங்கே பாருங்க இங்கே எப்படி குரூப் லேயரில் குரூப் லேயருக்கு இமேஜ் லேயர் டபுள் லேயர் இருக்கும். இந்த டபுள் லேயருமே ஒரே இமேஜாக நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். சேம் இமேஜாக இருக்கணும். நெக்ஸ்ட் இங்கெல்லாம் நீங்கள் மல்டி இமேஜ் யூஸ் பண்ணாலும் வரலாம். அதே மாதிரி இந்த 2 குரூப் இருக்கிறதுலையும் சிங்கிள் இமேஜாக நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதா இருக்கும். நெக்ஸ்ட் குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போனால் சிம்பிளாக லைட் ஆச்சு பண்ணால் உள்ள இமேஜ் லேயர் இருக்கும். அது கிளிக் பண்ணுங்கள். சேம் கலராக ஃபில் போங்க. அன்லாக் பண்ணுங்கள். இமேஜ் வந்து ரீப்ளேஸ் வந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுங்கள். மேலே இந்த சர்க்கிள் டாப் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா பிளண்டிங் அண்ட் ஒபாசிட்டி ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த குரூப் மென்ஷன் பண்ணிக்கிற லேயர்லேயும் இந்த ஸ்டெப் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். சிம்பிளாக மேலே சர்க்கிள் லேயரோ இல்லை ரேஜெண்ட் லேயரோ இருக்கும். அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா பிளண்டிங் அண்ட் ஒபாசிட்டி ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணினா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் மாஸ்க் வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணுங்கள். கரெக்டாக சர்க்கிளில் வந்து பிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி இங்கே பார்த்தா குரூப்பில் இருக்கும். அதுவும் கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போங்க. ரைட் ஆச்சு பண்ணால் உள்ள குரூப்பில் இருக்கான ஆப்ஷன் இருக்கும். சிம்பிளாக செலக்ட் பண்ணிட்டு பிளண்டிங் அண்ட் ஆப்போசிட் போயிட்டு சேம் மாஸ்கில் போய்ட்டு கலர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் பார்த்தா பக்காவாக வந்து கிடச்சிரும். இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் பேக் வந்து செக் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கான ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்து கிடச்சிட்ருக்கு பாருங்கள். சிம்பிளாக வந்து கிடச்சிருக்கும். நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிளாக அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பிளாக்லேருந்து கலரில் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மேலே இந்த ஏற பார்த்தாலும் ப்ளஸ் கூட ஒரு டபுள் லேயர் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி செலக்ட் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். சேம் வந்து லேயர் காப்பி ஆப்ஷன் போயிட்டு காப்பி 21 லேயர் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு சிம்பிளாக புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கட்டும் சேம் அதே லேயர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் 21 லேயர் கிளிக் பண்ணி அந்த 21 லேயர் ஆட் ஆகிடும். அது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் எல்லாம் பக்கம் வந்து செட் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் சிம்பிளாக மேசரிக்கும் லேயர் பண்ண பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செட் செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சு சேவ் ஆப்ஷன் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.